Hello friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிலா தோரணம் பார்க்க போறோம். இப்போ லாஸ்டா வந்து ஸ்ரீவாரி பாதுல பார்த்துட்டோம். அங்க இருந்து சிலா தோரணம் போயிட்டு இருக்கோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிலா தோரணம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சிலா தோரணத்துக்கு வந்துட்டோம். ஸோ இது என்னன்னா நேச்சுரலாக உருவான பாறைகள் சொல்கிறாங்க. ஸோ இதோட வயது பார்த்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கும் பழமையான பாறைகள் சொல்கிறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து இங்கேயும் வந்து நடந்து தான் உள்ளே போனோம். ஸோ உங்களுக்கு நம்ம தண்ணி தேவைன்னா இங்கே இப்போ சைடில் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. ஸோ நமக்கு தேவையானது இங்கேயும் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இதில் அந்த சிலா தோரணத்தோட இது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன டீட்டெயில்னுட்டு. ஸோ இந்த பாறைகள் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து பெருமாளோட சிலையே செஞ்சதாக சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு மகத்துவமானது தான் இந்த சிலா தோரணம்ன்றாங்க. அது இல்லாமல் இதுக்குள்ளே வந்து ஒரு சக்கர தீர்த்தம்னு இருக்குது. ஸோ சிவபெருமானோட சன்னதியும் இருக்குது. ஸோ அது உள்ளே போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே பார்க் இருக்குது. ஸோ இந்த பார்க்கில் வந்து பறவைகள் எல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி கோழி அந்த மாதிரி மயில் பறவைகள் எல்லாம் ஒரு கூண்டில் இருக்குது. ஸோ பார்த்துட்டு அப்படி போகிறது தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கோழி இருக்கா, அது வந்து ஒரு இடத்தாண்ட புறா இருக்குது. ஸோ இங்கே புறா பறவைகள் எல்லாம் இருக்குது. ஸோ கிட்ஸோட வந்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நல்ல அருமையான இடம். இங்கே இருக்கிற இடமும் சூழ்நிலையும் அப்படியே சத்தம் இல்லாமல் இயற்கை சூழ்ந்து இருக்கிறதுனால நல்லா அமைதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முடிஞ்சால் இங்கே வந்து பார்த்துட்டு போங்க. அது இல்லாமல் இந்த பாறைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ரொம்ப பழமையான பாறைகள். ஸோ இதில் தான் வந்து பெருமாளோட சிலையே செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம திருப்பதி பெருமாளோட மூலஸ்தானத்தில் இருக்கார் இல்லைங்களா பெருமாள், அவரோட சிலையே இங்கே இருந்த பாறையில் தான் வடித்து எடுத்ததாக சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சக்கர தீர்த்தம். ஸோ இதில் இறங்கி இதுவும் ஒரு புனிதமான தீர்த்தம் தான். நம்ம தலைக்கு தெளிச்சிக்கலாம். அந்த சைடு வழியாக ஊற்று மாதிரி தண்ணி வந்து விழுந்துட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து இது வழியாக பேக் சைடு வந்து அப்படியே தண்ணி போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நம்மளால அந்த தண்ணி தொட முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக பாதுகாப்பு வேலி போட்டிருக்காங்க, நம்ம போக முடியாது. இந்த பாறைகள் படிவமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இங்கே வந்துட்டு முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட அனுபவம் வந்து நம்ம சொல்கிற மாதிரி இல்லை, அது நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும் அந்த உணர்வு. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாளுக்கான சன்னதி இருக்குது. இங்கே நரசிம்ம பெருமாள் இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு நாகலிங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கிறாரு. பக்கத்திலே வந்து முருகர் விநாயகர் இருக்கிறாரு. முடிஞ்சால் அந்த வீடியோ பாஸ் பண்ணி சிவபெருமானை தரிசனம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே குகைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய குகைகள் இருக்குது. ஸோ ஆனால் அது வழி தெரியாமல் யாரும் போகாதீங்க. நான் இங்கே எந்த ரூட்டில் சொல்கிறாங்களோ அந்த ரூட்லேயே வந்துட்டு போங்க. இது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக் சைடில் வந்து சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி அப்படியே உள்ளே போகுது. சும்மா வந்து பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிவபெருமானோட பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு அந்த பாறையில். அதனால் வந்து பார்த்துட்டு சரி உடனே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்தான அந்த பார்த்தீங்கன்னா இது வழியாக அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வந்து இப்படி திருப்பி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்தாண்ட வந்து பூஜை நடந்துட்டு இருக்கு. அந்த பூஜை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து கருடன் வட்டமிட்டு இருந்தார். ஸோ அதை நாங்கள் உங்களுக்கு காட்டலான்னு வீடியோ எடுத்தேன். கரெக்டாக அங்கே பூஜை நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிவனுக்கு அங்கே பூஜை நடந்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் கருட பெருமான் வட்டமிட்டு இருந்தார் வானத்தில். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த நிலவும் அரை வட்டத்தில் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக அதை வீடியோ எடுத்து காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரல் பார்க் மாதிரி. சும்மா நம்ம ஜஸ்ட் அப்படியே நடந்து போகலாம். புல்வெளிகள் இருக்குது. சும்மா நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே பார்த்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக எல்லாம் பாறைகள் சூழ்ந்து தான் இருக்குது. அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு காட்டுறாங்க. நடுவில் புத்தும் இருக்குது ஒன்று. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தர்பூஸ் பழம் மாதிரியே தெரிஞ்சு அந்த கொடியில், அது என்ன பழம்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கூழாங்கற்களாலே ஓம்னு போட்டிருக்காங்க. இங்கே அப்படியே அங்கங்கே சுவாமி சிலைகள் அங்கங்கே இருந்துச்சு. ஒவ்வொரு சுவாமி சிலையும் ஒவ்வொரு அவதாரத்தை குறிக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அனுமன். ஸோ பக்கத்தில் விநாயகர்லேயே வந்து ஒவ்வொரு வகையான விநாயகர் இருக்கிறாரு கொடைக்கு கீழே ஒன்று. அதே மாதிரி இங்கே பெருமாளோட ஒவ்வொரு அவதாரமும் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம்னு ஒவ்வொரு அவதாரத்தோட சிலைகளும் இங்கே இருக்கு. ஸோ இது வந்து டிடிடி ஃபாரஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ திருப்பதி திருமலா தேவஸ்தானம் இந்த ஃபாரஸ்ட்டை வந்து பராமரிக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள பார்க்கில் நடந்து பாருங்களேன்.
ஒவ்வொரு பாறையும் ஒவ்வொரு தனித்துவமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கற்களாலே வந்து வடிவமைச்சிருக்காங்க. அங்கே பாம்பு மாதிரி அதுக்கு பெயிண்ட் அடிச்சு, ஸோ அப்படியே ரியலாக ஒரு பாம்பு நெளிஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அந்த கற்களால் வடிவமைச்சது தான் அந்த பாம்பை. ஸோ அப்படியே நம்ம நடந்து போகிறதுக்கான பாதையும் இருக்குது. அந்த பாறைகள் மேலே ஏறி இறங்கி அந்த சைடு போனால் வந்து ஒரு கார்டன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கார்டன் போய் பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து கார்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து பராமரிப்பு பண்ணிகிட்ருக்காங்க. நீட்டாக இருக்குது. ஸோ எங்கேயுமே ஒரு குப்பை இல்லை, இது இல்லை. பக்காவாக அந்த செடியெல்லாம் கட் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கல்லுலேயுமே ஒவ்வொரு பறவைகளோ இல்லை புழுக்களோ பூச்சிகளோ ஒரு ஒரு இது மாதிரி செதுக்கியிருக்காங்க. அதுக்கு அந்த பெயிண்ட் அடித்து அந்த இது அது மாதிரியே இருக்குது. இப்போ பாம்புனா பாம்பு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தா ஓனா மாதிரியே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து வாத்து இதுவும் இருக்குது. ஸோ அதை தனியாக வளர்க்குறாங்க போலக்குது உள்ள. எல்லாமே வந்து சும்மா அப்படியே ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். அது தனியாக உள்ள பார்த்தாச்சு. நம்ம அங்கேருந்து வந்து கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஃபுல்லாக அந்த பலாமரம் ஈச்ச மரம்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.